வணக்கம், வெல்கம் டு தமிழ் மிக்ஸ் மீடியா. ஓகே, இன்றைக்கு ஒரு சின்ன ஸ்க்ரிக் நோத்தி சோட்டிட்ஸ் ஒன்று செய்ய போகிறேன் குறைக்கிறதுக்கு. இப்போ சாப்பிட்றதுக்கு பார்த்தா ஒன்றும் இல்லை, அதனால் 3 ஒன்று செய்வோம்னு யோசிச்சேன் நான். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் நன்றி. என்னோடய வீடியோவை தொடர்ந்து பார்த்து வர ஒவ்வொருவருக்கும் நன்றி. உங்கள் ஆதரவுக்கும் அன்புக்கும் புதுசாக சப்ஸ்கிரைப் ஆகியிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நன்றி. உங்கள் அன்புக்கு நன்றி மறுபடியும். வாங்க ஒரு விஷயம் சொல்கிறேன். வீடியோவுக்கு முன்னால் நாங்கள் வளர்க்குற இந்த மீன் தொட்டியில் இந்த குட்டி ரெண்டு கருத்த மீனும் ஒரு 25-30 குட்டிக்கிட்ட இந்த குருணல் அதுக்கு நொழியுது. குட்டி போட்டுருக்குது. இதுக்குள்ள இந்த மறைஞ்சிருக்கு கல்லுக்கிட்ட மறைச்சி வச்சு. ஆனால் இப்போ ஒரு 2-3 நாளாக இந்த மீன் வந்து ரெண்டும் இதுலேயே நிற்குது. இல்லைன்னா மற்ற மீன்களுக்கிட்ட பாதுகாப்பாக வச்சிருக்குது. இங்கே நான் இப்போ இந்த கையை கொண்டு போனால் இங்கே அதை போய் மறைச்சி நிற்குது. நாங்கள் இது தொட்டுருவோமோ இல்லை எடுத்துருவோமோ எனக்கு கடிக்க வருது. இந்த கல் இந்த உள்ள இடத்தை இதை பள்ளமாக்கி இந்த விளவு கல்லையும் இந்த 2 மீனும் தான் இங்கால கொண்டு ஏற்றி வச்சிருக்குது. ஏன்னா தண்டை குட்டியெல்லாம் பாதுகாக்கிறதுக்காண்டி நான் இதை பார்த்து கொண்டு நின்றுட்டு யோசிச்சேன்னா, இந்த 5 அறிவுள்ள இந்த மீனே தண்டை குட்டிகளையும் தண்டை இனத்தை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்குதுண்டு. அதே மாதிரி இந்த கிருமி காலத்தில் நானும் அதே மாதிரி நாங்களும் ஒவ்வொருவரும் நல்ல ஞானத்தோடு நடந்து எங்களையும் எங்களை சுற்றி உள்ளவங்களையும் நாங்கள் பாதுகாப்பாக வச்சுருக்க வேண்டும் என்று நான் இதில் இருந்து கற்றுக்கொண்டதான். இங்கே பார்த்தீங்களா, இங்கே இங்கே இதுக்குள்ள தான் இது குட்டி. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஈவினிங் மிக்சர் முடிஞ்சது. அப்போ உடனே 3 தான் இது ஐடியா வந்துச்சு செய்கிறேன். அதான் வீடியோவாக பிடிச்சிருக்கிறேன். இது கச்சான் வச்சுருக்கிறேன். அடுத்தது கடலைமா இதுக்குள்ள போட போகிறேன். அரிசிமா, மிளகாய்த்தூள், சீரகத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா தூள், பெருங்காயத்தூள், பட்டர் என்ன அந்த ஒமேகா 3 உள்ள பட்டர். கொஞ்சம் நன்று கம்மி வச்சு போட்டுருக்கோம். உப்பு உங்களோட சுவைக்கு இப்போ நீங்கள் போடுங்க, நான் இந்த கலவாக போடுறேன். ஓகே, கலந்துடணும். நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், எனக்கு விருப்பமான விஷயங்களாக சமையலை செய்து நான் வீடியோவில் விடுறேன். இந்த வீட்டுக்கு இருக்கிற காலத்தில் அதனால் நான் மனது சந்தோஷமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி, அதனால நான் நிறைய சமைக்கிறேன் கூட. ஓகே, அந்த வீடியோவுக்கு விடணுன்றதுக்காண்டி அதோட சந்தோஷமாக அதை செய்கிறேன். உண்மையிலேயே இந்த வீடியோக்காண்டி நான் சொல்லல, இந்த விஷயம் யாருக்காவது பயனுள்ளதாக இருக்கும்ன்றதால சொல்கிறேன். கொஞ்சம் வருஷங்களுக்கு முதல் இந்த பிள்ளை பிறந்திருக்கேக்க நான் 3 மாதம் வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருந்தேன் நான். ஓகே, ஒரு நிமிஷம் தண்ணியை விடுவோம். கொஞ்சம் தண்ணி விடுவேன். அதையும் கலக்க
என்ன சொன்னோன்னா பிள்ளை பிறந்த நேரம் 3 மாதம் வீட்டில் இருந்தேன். ஸோ அந்த 3 மாதம் பிள்ளையை வளர்த்தாலும் ஃப்ரீயாக இருக்க வீட்டில் இருக்க என்ன செய்யலாம் என்று யோசித்து நான் யூடியூப்பில் எடுத்து ஃப்ரெஞ்ச் படிப்பேன், புத்தகங்கள் படிப்பேன். அந்த டைம் அந்த 3 மாதத்துக்குள்ளேயே நேஷனாலிட்டிக்கு உடைய எக்ஸாம் போட்டு இந்த நாட்டு நேஷனாலிட்டிக்கு கேட்குறதுக்கு பாசம் முக்கியம். இன்டர்வியூ வைப்பாங்க. இன்டர்வியூ வைப்பினம் அது வந்து அந்த அதில் வந்து கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லணும். அதுக்கு பிறகு எங்களோட டோஸையை அக்செப்ட் பண்ணுவினோம். அப்போ அந்த 3 மாதத்துக்குள்ளேயே நான் 3 மாதத்துக்குள்ளேயே நான் வந்து இந்த ஃப்ரெஞ்சையும் படித்து அதுக்கு போய் அந்த ஒரு எக்ஸாம் இருக்குது, அந்த எக்ஸாமையும் செய்து இன்டர்வியூ போட்டு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அந்த அலுவலகத்துக்கு அனுப்பிட்டேன். அப்புறம் இப்போ போன வருஷம் எனக்கு அக்செப்ட் பண்ணி வந்துட்டுது நேஷனாலிட்டி, இந்த நாட்டு பிரஜா உரிமை எனக்கு கிடைச்சிட்டுது. என்னதுக்கு சொல்கிறேன்னா, இது எல்லோரும் நிறைய பேர் செய்திருக்கிறீங்க தான். என்னதுக்கு சொல்கிறேன்னா, நான் அந்த வீட்டில் இருக்கிற காலத்தை பயன்படுத்தினபடியா எனக்கு அது பிரியோசனமாக இருந்துச்சு. எல்லாடிக்கு பிள்ளையோட செய்ய இயலாது அப்படின்னு சொல்லி இருக்காமல் நான் செய்ததால். அதே மாதிரி கொஞ்சம் தண்ணி வரும். அதே மாதிரி இருக்கு இந்த வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கிற காலங்களில் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எங்களோட எதிர்காலத்துக்கு தேவையான முயற்சிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கலாம் என்பது சொல்ல வாரேன். தேவையில்லாத சிந்தனைகளை விடுத்து நல்ல சிந்தனைகளை சிந்தித்து எங்களோட வாழ்க்கைக்கும் மற்றவங்களுக்கும் உதவியான சிந்தனைகளை கொண்டு வரலாம். ஓகே, பயனுள்ள தகவலாக இருந்தால் சந்தோஷப்படுங்க, இல்லாட்டிக்கு ஒன்று சொல்லிடாதீங்க, தட்டி விட்டுட்டு போகும். ஓகே, இதை வந்து நான் ஒரு 5 நிமிஷம் இப்படியே விட போகிறேன். அதுக்கு பிறகு செய்யலாம் மிச்சத்தை. ஓகே, அடுப்பு போட்டுட்டேன். எண்ணெய் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் விடுறேன். ஓகே, எண்ணெய் சூடாகட்டும். கொதிச்சிட்டுது. என்ன ஓகே, நல்லா பொரிஞ்சு கொண்டு வருது. நல்லா பொரிஞ்சிட்டு ஓகே, எல்லாத்தையும் பொரிச்சிட்டு அடுத்தது காட்டுறேன். ஓகே, இதுவும் பொரிச்சு ஓகே, சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிட்டுது. சாப்பிட்டு பார்ப்போம். கொண்டு எடுத்து முதல்ல நல்லா கொழுன்னு நல்ல முருகலாக இருக்குது. நல்லா இருக்குது, ஸ்பைசியாக இருக்குது. ஓகே, இது ஒன்று நிறைய தேவையில் இந்த இது செய்கிறதுக்கு. கடையில் நாங்கள் வேண்டதை விட கடையில் பொரிச்ச எண்ணெயிலேயே பொரிக்கப்பட்ட பொருட்களை வேண்டி நாங்கள் சாப்பிட்றத விட எங்களுக்கும் கூடாது பிள்ளைகளுக்கும் கூடாது. இப்படி வீட்டிலேயே ட்ரை பண்ணி செய்து பார்க்கலாம். ஓகே, முடிஞ்சவங்க நீங்கள் செய்து பாருங்கள். ஓகே, நன்றி. இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு. இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை வணக்கம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நேரத்தில் ஒரு விஷயம் சொல்லணும், சப்ஸ்கிரைப் பண்ண சில பேருக்கு அந்த ஜிமெயில் அட்ரஸ் ப்ராப்ளமாக இருந்தால் என்னடா நிறைய பேர் பார்க்கினோம், ஆனால் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணலை. சில பேருக்கு ஜிமெயில் ப்ராப்ளமாக இருக்கலாம். இட்ஸ் ஓகே. ஓகே, ஹவெவர், தேங்க்யூ ஸோ மச்.